அடிக்குது. என்னமோ என் முன்னாடி வரவும் சரியா வராம மயக்கம் வர மாதிரி இருக்கு. அதை விட்டுக்கிட்டு நீ கைய வச்சுக்கிட்டு ஒழுங்க போலாம். ஐயோ மயக்கமா இருக்குமா? என்ன சரி வா போலாம் வா. முடியலமோ வலிக்குதுமோ. ஹாய் செல்லகுட்டீஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். என்னடா இது கட்டு கையில கட்டு அப்படின்னு பாக்குறீங்களா? வேற ஒண்ணும் இல்லைங்க, நான் வந்து வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிராங்க் பண்ண போறேன். ஸோ வந்து எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பயமா இருக்கு. ஸோ அந்த பிராங்க் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆல்ரெடியே நான் வந்து ஷூட்டிங்லலாம் எடுத்திருக்கேன். நான் வந்து என்னோட சேனல்ல இது வரைக்கும் எடுத்ததில்லை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. ஏன்னா பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நாம எடுக்க மாட்டோம். இதெல்லாம் ஒரு பயம் தானே, அடிபட்டுருச்சு அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் பயமா இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து இன்னைக்கு எடுத்து என்னதான் எப்படி பதறி அடிச்சு ஓடி வராங்க அப்படின்றத பார்ப்போம். இங்கெல்லாம் பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அழகா பட்டிலாம் போட்டு குங்குமத்தெல்லாம் அப்படியே தடவி அப்படியே அழகா ரெடியா ஃபிக்ஸ் ஆகிட்டு வந்துட்டேன். இதில் ஏதாவது டவுட் படுற மாதிரி இருந்தால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. எது டவுட் படுற மாதிரி எனக்கு தோணலை. ஓகேவா, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என் குட்டி பையன் ஒருத்தன் இருக்கான், அங்கே பக்கத்து வீட்டு பையனை. அவனை கூப்பிட்டு போய் அக்காவை கூப்பிட்டு வரான்னு சொல்ல போகிறேன். அவன் தான் போய் கூப்பிட்டு வர போகிறான். ஸோ ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேமராலாம் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அவங்கள கூப்பிட்றது தான் நம்மளோட வேலை. அதுக்குள்ளே நம்ம நடிக்க கற்றுக்கணும். ஏன்னா வந்து எனக்கு வந்து டக்குன்னு வந்து அப்படியே அவ்வளோ சீக்கிரம் நடிப்பு வராது. நம்ம இப்படியே இங்கே நின்றுக்கலாம். இந்த பொசிஷனில் நின்னா தான் நமக்கு பெட்டராக இருக்கும். ஓகே, அவங்கள போய் கூப்பிட்டு வர சொல்லலாம். தேவாடா போய் குட்டி அக்கா இந்த மாதிரி வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி அக்காவை கூட்டிகிட்டு வரணும். சரியா? போய் சொல்லணும், சிரிக்க கூடாது, ஒழுங்கா சொல்லி கூட்டிட்டு வரணும். அவங்க பயப்படணும், அந்த மாதிரி கூட்டு வா. ஆக்ஷன்னா அப்படிதான் பண்ணும். ஓகே, ஓடி போய் சீக்கிரம் கூட்டு வா. ஓகே, அவங்க கூட்டிட்டு வரட்டும். அவங்க எப்படி பதறி அடிச்சு வராங்கன்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா அந்த பசங்க சிரிச்சுட்டு கிரிச்சு சொன்னிச்சிங்கன்னா அவ்வளோதான், நான் சொல்லி முடிஞ்சிருச்சு. ஸோ ஓகே, நம்ம நடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கட்டெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே கதறி அடிச்சு அழுவான்னு நினைக்கிறேன். பாப்பா அழுவுறாள். ரொம்ப கருகருன்னு சத்தம் கேக்குதோ இங்க வீடியோ இருக்கா? வராங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, வெயிட் பண்ணும். என்னங்க ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க, பதறி அடிச்சு கூட வர மாட்டேங்கிறா. எவ்வளவு நேரங்க வெயிட் பண்ற? உண்மையுமே ஆக்சிடென்ட் ஆனாலும் இப்படிதான் பண்ணுவாளோ? லேட்டா தான் வருவாளோ? வராங்க, வெயிட் வந்துட்டாங்க. நம்ம அப்படியே ஆக்ஷன் மட்டும் பண்ணுவோம். சோகமா இருக்கணும் நம்ம. எனக்கு வேற சோகமாவே வர மாட்டேங்குது. வலிக்குதே. வந்துட்டாங்க, பக்கத்துல வந்துட்டாங்க. வேற வரவே மாட்டேங்கிறாளே. A few minutes later. அடிக்குது. என்னமோ என்னாச்சு? அது வேற ஒன்றும் இல்லமோ, நான் வந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தானா, என் முன்னாடி வரவும் சரியா வராம ஹாஸ்பிட்டல்ல போய் கூட்டு போய் எனக்கு கட்டெல்லாம் போட வச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். உனக்கு தெரிஞ்சா நீ கோவப்படுவேன்னு சொல்லிதான் அப்படியே வரல, ரத்தம்லாம் வந்துச்சு. சரி, எவ்வளவு நேரம் அந்த ரத்தத்தோட வண்டி எடுத்துட்டு போய் தொலைஞ்ச? என் வண்டி தான் எடுத்துட்டு போனேன். எதுக்கு எடுத்துட்டு போன? எதுக்கு இப்படி வந்திருக்க? ஏய் விரி, வலிக்குது. ஏறினே நீ வேற கேள்வி கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க. நான் சொல்றேன்ல, இந்த மாதிரி வந்தா கூட யாரும் வரல. நான் தான் போயிட்டு இருந்தேன். நான் வண்டி முன்னாடி வந்து மோதவும் ஹாஸ்பிட்டலுக்கு யாரை கூட்டு போனேன்? எனக்கு போன் அடிக்க வேண்டியதானே? ஏய் கூட வந்தவங்க அவங்களே வந்து இது பண்ணிட்டு போயிட்டாங்கடி. ரோட்ல விழுந்து கிடக்கும் போது யாரும் பாப்பா? அவங்களே தான் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் டைரக்டா வந்தா நீ பயப்படுவன் தான். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், சரி வேணாம் அவளுக்கு நீ பயந்துருவான்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல்ல யாரோ கூட்டு போக சொல்லி அப்புறம் போய் தான் அதுக்கப்புறம் சரி ஓகே வீட்டுக்கு போகலாம். சிவா வந்துட்டு இருந்தான், அவனை தான் போய் சொல்லி அனுப்புனா கொஞ்சம் கூட்டு வாடா அக்காவை, என்னால் முடியல, மயக்கம் வர மாதிரி இருக்கு. நீ அப்படியே வந்திருந்தா பயந்துருப்ப.
எனக்கு இப்படி பண்ணிட்டு வந்திருக்க. உங்க வீட்டுல யாருக்கு பதில் சொல்லுவா? என்ன ஆச்சு? யாரும் வேணும்ல எல்லாம் பண்றது இல்ல. என்ன நான் வேணுமே அப்போ மோதனேன் முன்னாடி காலையே சொல்ற ஊர் போறக்க காலையே வண்டி எடுத்துட்டு போகாதெல்லாம் நான் போனதே வண்டி பல வாட்டி நான் கார்ல கேட்கவே மாட்டேன். நான் போனதே கார் என் பேர்ல மாத்துறதுக்காக தான் போயிட்டு இருந்தேன் வண்டி எடுத்துக்கிட்டு. சும்மா எல்லாம் சொல்ற பேச்சே நீ கேக்குறது இல்ல. வேலை எதுக்கு நீ போற? வேலை விஷயத்துக்கு நீ இப்படி போவே மாட்டியே. வேற எப்படி போவோம்? இங்கதான் பக்கத்துல பேண்ட் சட்டை தான் போடுவேன். பக்கத்துல இருக்குதுன்னு போனேன், விசாரிக்கிறதுக்கு தான் நான் போனேன். இப்ப போறது கிடையாதுன்னா மண்டை வலியுது. கால் பண்ணா யார் பதில் சொல்லுவா? அதுக்கு நீ பதில் சொல்லு. சரி உட்ரி, 5 தையல் தாண்டி போட்டிருக்காங்க, அதுக்கு என்னடி இப்படி பயப்படுற? சீக்கிரமா சரியாயிடும் உட்ரி. சும்மாவே இப்பதான் நம்ம எல்லாம் வாங்கியிருக்கோம், இதுவே கண்ணு பட்ட மாதிரி ஆயிருக்கும். அதான் ஒண்ணும் நீ யோசிக்காத, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அதை விட்டுப்புட்டு நீ என்ன பண்றதுன்னே தெரியல. கையும் ஒரு பக்கம் வீங்கினாப்புல வலிக்குது. இவ வேற பேச்சு. குட்டி வீட்லயே இரு குட்டி, நான் கேட்கவே இல்லை. நீ முன்னாடி கேட்கணும். இப்போ தெரியாம தானே பண்ணாங்க, என்னமோ வேணுமே பண்ணாங்க மாதிரி பேசிட்டே இருக்கிற. பேசுனதே முடியலன்னு சொல்றேன், லூசு மாதிரி பேசுனதே பேசிட்டு இருக்காத. எல்லாத்துக்கும் நடக்கிறதா. வீடியோ பண்ண வந்தோம்னா நீ இப்படி அடிபட்டு இருக்க. ஒரு வாரம் உருறி, அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுவேன். அதுக்கப்புறம் கண்டினியூ முடியாது, இது கை வைக்காத முடியாது. உனக்கு இப்ப வீடியோ எடுக்கலாம். நான் விழுந்த எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். நீ இப்படி அடிபட்டு எப்படி தெரியுமா? இருந்தா போட்டோம். மத்தவங்கள பத்தி ஏன்டி நீ நினைக்கிற? நான் விழுந்துட்டேன். சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுல இருக்க வேண்டியதானே? தெரியாம உனக்கு அப்படி ஏன்டி பேசிட்டே இருக்க? இப்போ போலாம் முடியல, என்னால தலை வலியுது. என் கூட்டு வந்து விட்டுட்டு ஆட்டோ போனாங்கடி. வண்டி வேற அங்கே சத்திபால் வேற தலை வலி. உனக்கு வண்டியும் ஓட்ட தெரியாது, நீ எப்படி வருவான்னு சொல்லிட்டு தான் நான் வராமலே இருந்தேன். நானே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் வீங்கி இருக்குது. முடியல, வேணாம் வலிக்குது. வேணாம் எங்கேயும் போகாத, இன்னும் நடக்க முடியல. வண்டி வேற அங்கிள் கிட்ட சொல்லி எடுத்துட்டு சொல்லவா போலாம். வேணாம் வண்டி எப்படியாவது எடுத்துட்டு தொடாத. வலிக்குது, ரொம்ப வலிக்குது. தலைலாம் வலிக்குது. அப்படியே ரொம்ப முதுகுலாம் பயமா இங்க பட்டுருச்சு. உள்ளடி தான் ரொம்ப பட்டிருக்கு எனக்கு இப்போ. காட்டு. வேணாம், இப்போலாம் ட்ரெஸ் எல்லாம் இது பண்ண முடியாது. சத்திவாடுதே உன்னாலேயே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உன்னாலேயே நான் பாதி நிம்மதி போயிடுச்சு குட்டி. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் அப்படிலாம் நடக்குது தெரியலையே. ஒழுங்கா எல்லாம் போட்டாங்களா? தையெல்லாம் ஒழுங்கா தான் போட்டாங்க. செம வலிதான், ஆனா தாங்க முடியல. சரி வா வீட்டுக்கு வச்சு போலாம். படுப்பல்ல. ஏய் கை வைக்காதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, வலிக்குது. முடி படுது, அதுக்காக இப்படி எடுத்து விடுறேன். இங்க பாரு. சரி விடு விடு. ஐயோ எனக்கு தலைய வலிக்குது குட்டி. சத்தியமா யார்கிட்டயும் சொல்லாத இப்போதைக்கு. எங்க வீட்டுல எல்லாம் யார்கிட்டயும். எங்க அக்காக்குலாம் ஒன்னும் கால் பண்ணாத, இப்ப கால் பண்ணாத. அப்புறமா சொல்லிக்கலாம் விடு, ஆறுனதுக்கு அப்புறம் கூட. நான் நல்லா ஆனதுக்கு அப்புறம் சொல்றேன். நான் நல்லா ஆனதுக்கு அப்புறம் நான் கால் பண்ணி சொல்லிக்கிறேன். அவங்களாம் பயப்படுவாங்க, அங்க இருக்கு, தூரமா இருக்காங்க. இப்போதைக்கு யார்கிட்டயும் சொல்லாத. வலிக்குது. நீ என்ன பாருமோ, நீ ஃபர்ஸ்ட் யாருக்கும் கால் பண்ணாதமோ. இப்படி இருக்கிற நீ. நான் சொல்லிக்கிறேன் நீ சொல்லாத யார்கிட்டயுமே கால் பண்ணி. நீ சொன்னா எல்லாம் என்ன தப்பா நினைப்பாங்க. எதுக்கு உன் கூட இருக்கிறதுனாலதான் இப்படிதான் ஆகுதுன்னு சொல்லி அவங்க ஏதாவது உனக்கு திட்டுவாங்க. விடு, நான் தானே போய் விழுந்து வரணும். கூட இருக்கிறதுனால எப்படி குட்டி நான் உன்னை வெளியவே போவாதன்னு சொல்லிட்டு இருக்கேன். லூசு தனமா பேசிக்கிட்டு இருக்காத. சரி உருறி, பேசினதே பேசிட்டு இருக்காது. வலி தாங்க முடியல, மயக்கமா வருதுடி. வா போலாம் வா. தண்ணி கூட எடுத்துட்டு வராம நீ பாட்டுல வந்துட்டேன். சரி வா. அவன் இருக்கான். ஏய் வேணாம் வாடி. வேணாம் விடு, தண்ணிலாம் ஒண்ணும் வேணாம். தண்ணி எடுத்துறாயேன். யாரையும் கூப்பிடாதீ. வெளியில இருக்கிற எல்லாத்திட்டையும் சொல்றோம் போலடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. தண்ணி தானே எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். இரு கொஞ்ச நேரம். ஏன் இந்த மாதிரி பதட்டப்படுற? இரு தலை இன்னும் கை வச்சு பேசாத. அங்க இருக்கு குட்டி, முடி படக்கூடாதுல்ல. இது விட்டுருமோ, நீ வேற. மயக்கமா இருக்குது. சரி வா இப்படி உட்காரியா மேல.
மேல எப்படிமோ ஏறி உட்காருவாங்க லூசு மாதிரி சரி பேசிட்டு இங்க நீ இவ்வளவு தூரம் வந்துட்டா வா வீட்டுக்காச்சும் போலான்னா கேட்க மாட்டேன். தலை வலிக்குது எப்படி வருவேன் நானு மண்டெல்லாம் வலிக்குது அப்படிதான் அமுக்கி விடு என்னப்பா வலிக்குதுமோ என்னப்பானா முடியும் கஷ்டமா இருக்கு இந்த மாதிரிலாம் நீ இருந்தாலே எனக்கு பிடிக்கல. சபா பாவம் அடிக்கிற குட்டிமானி. ஆனா வலிக்குதுடி நான் போயிட்டு ஊரை பொறுக்கிட்டு வந்துட்டு என்ன சிரிக்கிற சிரிக்கலாமோ அழுகுறாமோ வலிக்குதுமோ கையெல்லாம் வலிக்குதுமோ தண்ணி மட்டும் கொடுக்க சொல்லுமோ எடுத்துட்டு வர போயிருக்காங்க. வாங்கி எடுத்துட்டு வந்துட்டா பாரு ஐஸ் வாட்டர் குடிக்கலாமா சுடு தண்ணி குடுமோ ஐஸ் வாட்டர் இப்போதைக்கு நான் ஐஸ் வாட்டர் தவிர வேற எதுவும் குடிக்க மாட்டேன் உனக்கு தெரியல நானே ஊத்தி விடுறேன் கைய வச்சுக்கிட்டு ஒழுங்க. போதும் முடியல என்னால முடியலம்மா நான் எப்படிமோ இப்ப நடந்து வீட்டுக்கு வருவேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமோ வலிக்குதுமோ மண்டெல்லாம் மயக்கெல்லாம் வருதுமோ தண்ணி போதுமா? மாத்திரை எல்லாம் கூத்துருக்காங்க அதெல்லாம் போடணும் போதும் சரி வா வீட்டுக்கு போலாம். என்னால முடியாது வா வீட்டுக்கு போலாம். ஐயோ மயக்கமா இருக்குமோ ரோட்ல நீங்க தான் எல்லாரும் பாப்பாங்க வீட்டுல பார்த்தா போதும் என்னால முடியல எங்கேயாச்சும் காத்து வருது என்னால முடியல இருக்கவே முடியாது அங்க சொன்னா புரிஞ்சு ஏசி போடுறேன். நான் வரமாட்டேன் எனக்கு ஒரே வலிக்குது கையெல்லாம் வலிக்குது ஐயோ ஹாஸ்பிடல் கால் பண்ணவா மறுபடியும் போலாமா? டிரைவர் கால் பண்ணவா கார்ல போலாம். கையில் போட்டிருக்காங்க அது எரியுது எனக்கு பயங்கரமா சரி இரு தலை வலிக்குது பாக்காத மண்டையிலே பட்டிருக்குன்னு சொல்றேன் மறுபடியும் தலையில கை வைக்கிறேன் முடி பார்த்து வலிக்குதுமோ நான் உன் வீட்லயே கால் பண்ணி சொல்றேன். என் வீட்டுக்குலாம் கால் பண்ணாதமோ வீட்டுல கால் பண்ணா தப்பா நினைப்பாங்கமோ கால் பண்ணாதமோ சொன்னா கேளுமோ என்ன சரி வா போலாம் வா. முடியலமோ வலிக்குதுமோ சரி வா ஹாஸ்பிடல் போலாம் டிரைவர் அனுப்பி. ஐயோ ஆமா டிரைவருக்குலாம் கால் பண்ணாதாமோ என்ன சொல்லு குட்டி. வலிக்குது என்ன ஆகுதுன்னு சொல்லு. மண்டையில தையல் போட்டாங்கல்ல அங்க வலிக்குது சரி வா வீட்டுக்கு போய் படுக்கிறியா? வீட்டுக்கு போய் படுக்கிறியா? வேற கண்ணு இருந்துச்சு மாட்டிக்கிட்டோ மாட்டிக்கிட்டியா? ஐயோ சரி கண்ணு குட்டி சிரிக்கிற எடுத்துட்டு இது வேற கண்ணுக்கிட்டே வந்துருச்சு ஏன் குட்டி இப்படிதான் பண்ற? இது வேற கண்ணுக்கிட்டே வந்துருச்சு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா நீ கண்டுபிடிக்க மாட்டேற ஒன்னும் முடிக்க மாட்டேன்ற என்ன பாக்குற ஏன் இந்த மாதிரி பண்ற? பிராங்க் வீடியோ தானே ஓடி வர இப்படி எல்லாம் ரத்த ஓடிலாம் பண்ண எனக்கு பிடிக்காது குட்டி. சத்தியமா ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. உங்க வீட்டுல எல்லாம் எவ்வளவு கத்துவாங்க நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? சரி விடு இதுக்கெல்லாம் பயந்தா இப்படி சும்மா தானே ஏய் வாடி பயப்படாதடி பாசெல்லாம் இருக்கு போல என் மேல வீடு பதறி அடிச்சு ஓடி வர சொன்னோடனே பதறி அடிச்சு ஓடி வர நீ ரொம்ப பயப்படுற அதான் சீக்கிரமா முடிச்சேன் இல்ல நான் பயந்து சரி வேண்டாம்ப்பா வீட்டுல இருக்கவங்க கேவலமா திட்ட மாட்டாங்களா? இங்க வந்து உங்க பாட்டி ஆல்ரெடி சும்மாவே கத்தி சரி விடு சரி ஓகே இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிராங்க்லாம் எடுக்க மாட்டேன் பயப்படாது எப்படி நான் சரி விதி எதுக்கடி பயந்து இருக்கிறேன் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்ச நான் இன்னும் கொஞ்ச நேரம் கொண்டு போய் அள வைக்கலாம் தான் பார்த்தேன் ஸோ வந்து அது கண்ணுக்கிட்ட விழுந்துருச்சு அவ கண்டுபிடிச்சலாம் பயந்து தான் நான் நிப்பாட்டிட்டேன் இருந்தாலுமே ரொம்ப சென்டிமெண்டா ஒரு மாதிரி பாவமாயிடுச்சு எனக்கு சரி ஓகே அதனால தான் நான் நிப்பாட்டிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் என்னென்ன வீடியோலாம் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணி வைங்க இதுக்கப்புறம் இன்னும் தரமான வீடியோஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காக ஸோ ஓகே பாய் டாடா பை பாய்